அதையும் தாண்டி இறைவனுக்காக பாடின ஒரு பாடல் தான் நான் இவருக்காக பாடியிருக்கேன். ஒரு இறைவனுக்காக பாடப்பட்ட ஒரு பாடலை எப்ப நான் இவருக்காக பாடணும் அப்பவே நான் முழுக்க முழுக்க அவரை இறைவனா என் மனதில் ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். நம சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மக்கள் மீடியா அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன். அதாவது நான் ஒரு சிவனடியார். நான் கோயிலுக்கு நிறைய போவேன். சதுரகிரி, பர்வதமலை, திருவண்ணாமலை, பௌர்ணமி நான் திருவண்ணாமலை போவேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மாலையோட, ஏன்னா நாங்கள் சமாதிகளுக்கோ ஒரு கெட்ட காரியங்களுக்கோ இதை அணிவிச்சிட்டு போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இவரை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேங்கிறது வேண்டாம். ஒரு இறைவன், என்னுடைய சிவன் தான் என் அப்பன் விஜயகாந்த். ஒரு மனிதராக பிறந்தா கடவுள் செய்ய வேண்டிய அத்தனை செய்கையும் இவர் மனிதராக இருந்து செஞ்சுட்டு போனார் பார்த்தீங்களா. அது போதும். இதுதாங்க மனிதத்தன்மை. பணம் காசு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு தூசு காற்றுல ஒரு தூசு பறக்கிற அளவு தான் மனிதனுடைய வாழ்க்கை, பறந்துடும். அது மாதிரி இவரை மனசில் வைக்கணும்ன்ட்டு நான் இங்கே வந்தேன். என் அப்பன் சிவனுக்கு நிகரா, ஏன் சிவனேன்னு சொல்லலாம், சிவனுக்கு நிகரா அவரை நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டுறது இல்லை, அவரை மாதிரி யாராவது இன்னொருத்தர் ஜென்மத்துக்கு வரவும் முடியாது, வாழவும் முடியாது. இதுதான் உண்மை. வந்தேன், சந்தோஷம். திருப்பாவை பாடிக்கிட்டு உள்ள திருப்பாவை கோயில்கள்ல தான் பாடுவாங்க, பெரிய பெரிய சிவன் கோயில்கள்ல தான் பாடுவாங்க. இதை நீங்க கேப்டனோட நினைவிடத்துல பாடியிருக்கீங்க. கோயிலா ஏத்துக்கிட்டீங்களா? ஏங்க இப்ப என்னங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் அப்பா தான் என்னுடைய சிவன் அப்படின்னு ஒரு இதுல நான் சொல்றேன் அப்படின்னா எங்க அப்பாவுடைய நிகரா வச்சதுனாலதாங்க இந்த திருவாசகத்தை நான் பாடுறேன். அவருடைய ஆத்மா அந்த அந்த புண்ணிய ஸ்தலங்களை பாட வேண்டிய திருவாசகம், திருப்புகள் அத்தனையுமே நான் இங்க பாடுறேன் அப்படின்னா கண்டிப்பா ஆத்மார்த்தமாங்க சார். சாதாரணமா இது தெய்வங்கிறது அதான் சொல்லி ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அவன்தான் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் உண்டு. அது மாதிரி இது ஒரு ஒளி, ஒரு உருவமே இல்லாத ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு நம்ம பாடுறது தான் திருவாசகம், திருப்புகள் எல்லாமே நம்ம பாடுறோம். அந்த சன்னிதானத்துல இப்ப இன்னைக்கு நம்மளுடைய விஜயகாந்த் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா இந்த இடத்துல இருக்கு. அந்த ஆத்மாங்கிற ஒளிக்கு நான் பாடின ஒரு திருவாசகம் அவருடைய காதுல ஒளிச்சா போதும், அந்த உடல் ஆத்மா பொருள் அனைத்தும் அது சாந்தி அடையும். இந்த புகழை நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, இந்த ஒரு திருப்புகழ் திருவாசகம் எல்லாம் அவங்க காது பட நம்ம பாடுனா அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அது நிகராகாது இந்த பாடல்களுக்கு. அதனாலதான் நிறைய பேர் எல்லா இடங்கள்லயும் எதுக்கு நம்ம பாடுறோம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கல்யாணம், நல்லது கெட்டது, எந்த இடத்துல பார்த்தாலும் இசைக்கு முக்கியத்துவம் உண்டு. அது காரணம் என்னன்னா அந்த ஆத்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடிபணையும் முடியும், ஆத்ம சாந்தி அடையவும் முடியும். ஒரு தீவிர சிவன் பக்தரான நீங்களே இந்த கோயிலா நினைச்சு நீங்க பாட ஆரம்பிச்சீங்க. நிறைய பேர் பாடுறாங்க. உங்களுக்கு இந்த ஆத்ம திருப்தி ஒரு ஃபீல் என்ன கிடைச்சதா? நீங்க ஏங்க, நான் இன்னொன்னு சொல்லணும். நான் ஒரு புது மைக்கே வாங்கிட்டு மைக்கில பாடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. நீங்க மற்றவங்கள சினிமா பாட்ட அப்பா நடிச்சது, நம்ம சார் நடிச்ச படங்கள்ல இருந்து பாடுனாங்க. அதுல யாரோ ஒருத்தர் ஏற்றினது, அதெல்லாம் அதுக்காக அவர் வாயசிச்சது அது இல்லை. அதையும் தாண்டி இறைவனுக்காக பாடின ஒரு பாடல் தான் நான் இவருக்காக பாடியிருக்கேன். ஒரு இறைவனுக்காக பாடப்பட்ட ஒரு பாடலை எப்ப நான் இவருக்காக பாடணும் அப்பவே நான் முழுக்க முழுக்க அவரை இறைவனா என் மனதில் ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓம் நம சிவாயா. நம சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நம சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க.
ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நிறைய பேர் எங்க அகோரிகள் கூட வந்திருக்காங்க. அகோரிகள் வந்து எப்பவுமே சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்களே சொல்றாங்க, இது சுடுகாடு நினைக்கிறேன், இதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, இங்க உட்கார்ந்தா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்களும் கேப்டனோட பாதத்தை உட்கார்ந்து அந்த பாடலை பாடினீங்க, திருவாசகம் பாடுறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வைப்ரேஷன் ஏதாவது தோணுச்சா, ஏதாவது ஃபீல் ஏதாவது வந்துச்சா? சார், அதாவது நிறைய பேர் மக்கள் வந்துட்டு தன்னுடைய பிரச்சனை தீந்தாதான் கடவுள், தன்னுடைய பிரச்சனை வந்து அங்க போயிட்டு வந்தா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீந்தாதான் கடவுளுங்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல பிரச்சனை யாரால வருது? கடவுளாலேயே வருது. கடவுளாலேயாங்க பிரச்சனை வருது? இவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க பொண்டாட்டியை கை பிடிச்சி இழுத்தா கடவுளா போய் இழுக்க சொல்றான்? இவன் போய் இழுத்துவிட்டு அடிபட்டுட்டு எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படிமா. இவன் நகையை ஒரு 10-20 பவுனை போட்டுக்கிட்டு தெருவில் போய் திருடன் பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவான். இதெல்லாம் கடவுளை அங்கே கொடுத்தது. இவன் பிரச்சனைக்கு அவர் வந்து சாட்சியாக முடியுமா? அப்படிலாம் இல்லைங்க. வைப்ரேட்டுங்கிறது என்ன தெரியுமா? எதுவுமே தேவையில்லை. உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு அமைதி தேவை. அதுதாங்க வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தது ஒரு நிம்மதி கிடைக்குது பத்தியா? நீ எதுவுமே செய்யாத இரு, எந்த நேரமும் நிம்மதியா இருக்கலாம். எதுவுமே செய்யாதன்னா அதுக்குன்னு சாப்பிடாம தூங்காம அப்படி கிடையாதுங்க. நம்ம வேலையை நாம பார்த்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதுங்கிறது இப்போ ஒரு கோயிலுக்குள்ள வரோம் அப்படின்னா அவனை நம்பி நான் முழுக்க முழுக்க எல்லா கோயில்லையும் நான் போய் வேண்டுறது என்னை வந்து சீக்கிரமா உன்னுடைய பாதத்துக்கு என்னை கூட்டிக்கோன்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா எனக்கு வாழ்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா வாழ்றதுல ஒண்ணுமே இல்லை. எதுக்கு வாழணும்? ஒண்ணுமே இல்லை. வாழ்றதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? நாம் ஏதாவது செய்யணும், அதனால பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான். ஆனால் அது கிடையாதுங்க வாழ்க்கை. நிம்மதியா இருந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம அப்பனோடைய சமாதிக்கு போயிடும், அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி.